ஆகு பெயர் பற்றி பார்க்க போகிறோம். பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் தான் முதலாகு பெயர். எடுத்துக்காட்டு முல்லையை தொடுத்தாள். முல்லை முதல் பொருளாக முல்லை கொடி. முல்லை கொடினா ஒரு சினை, அதன் சினையாக, சினைன உறுப்பு, சினையாகிய பூவுக்கு முல்லை தொடுத்தானா பூ தானே, அந்த பூவுக்கு ஆகி வருவது தான் பொருளாகு பெயர். முல்லையை தொடுத்தாள். நெக்ஸ்ட்டு மல்லிகை சூடினாள். இதுவும் பொருளாகு பெயர் தான். அடுத்தது இடவாகு பெயர். இடவாகு பெயருக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்னொரு எடுத்துக்காட்டு வகுப்பறை சிரித்தது. இடவாகு பெயரில் வகுப்பறை. வகுப்பறை என்பது இடப்பெயரா? அங்குள்ள வகுப்பறையில் யார் இருப்பாங்க? மாணவர்கள் இருப்பாங்க. இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது இடவாகு பெயர். நெக்ஸ்ட்டு காலவாகு பெயர். காலவாகு பெயரில் சிதம்பரம் சூடினாள். நெக்ஸ்ட் கார் அறுத்தான். இது காலவாகு பெயர். கார் என்பது காலப்பெயர். காலப்பெயர் கார் காலம், மழைக்காலம். கார் என்பது காலப்பெயர். காலப்பெயரில் அந்த காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகியிருவது காலவாகு பெயர். நெக்ஸ்ட் சினையாக பெயர். சினையாக பெயர் மறுக்குழந்து நட்டான் தலைக்கு ஒரு பழம் கொடு. சினையாக பெயர். மறுக்குழந்து என்னும் சினை பெயர். மறுக்குழந்து நட்டான், அந்த சினை பெயர்னா சினை உறுப்பு தானே, மறுக்குழந்து உறுப்பு. அதன் செடிக்கு ஆகிடுவது. மறுக்குழந்து ஒரு பூச்செடி, அந்த பூச்செடிக்கு அதான் செடிக்கு ஆகிடுவது சினையாக பெயர். நெக்ஸ்ட்டு பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். மஞ்சள் பூசினாள். மஞ்சள் என்பது பண்பு, ஒரு பண்பு. இந்த வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகிறது பண்பாகு பெயர். நெக்ஸ்ட் தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். பொங்கல் உண்டான். பொங்கல் உண்டானா பொங்குதல்னா தொழில் பெயர். வற்றல் தின்றான். வற்றல் என்பது தொழில் பெயர். இது வற்றிய அந்த உணவுப் பொருளுக்கு ஆகிறது வற்றலாம் தொழில் பெயர். உணவுப் பொருளுக்கு ஆகிறது தொழிலாக பெயர். நெக்ஸ்ட்டு கருவியாக பெயர். கருவினா கருவி வரும் கண்டிப்பாக. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். இப்போ கருவி, அதில் கருவி வந்தாலும் கருவியாகன்னு சொல்லலாம் டக்குன்னு. வானொலி என்னும் கருவி அதற்கு காரியமாக நிகழ்ச்சிக்கு ஆகிடுவது கருவியாக பெயர். நெக்ஸ்ட்டு காரியவாகு பெயர். காரியவாகுனா பைங்குள் வளர்ந்தது. கூழ் என்னும் காரியம் அது கருவியாக பயிருக்கு. இது பைங்குள்னா ஒரு பயிருக்கு ஆகிறது காரியாக பெயர். கருத்தாக பெயர். இது பாருங்க, அர்த்தம் இருக்குது இதில். கருத்தாக அர்த்தம் இருக்குது. என்னென்னா அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அண்ணா என்பது கருத்தாவின் பெயர். கருத்தா அவர் இயற்றிய நூலுக்கு படித்திருக்கிறேன். அந்த நூலுக்கு ஆகிறது கருத்தாக பெயர். எண்ணளவை ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயமாகும். எண்ணளவை. எழுத்தளவைனா 2 கிலோ கொடு. 2 கிலோ. இதில் பார்த்தீங்கன்னா 1 பெற்றால் அதான் 1 வருது. நெக்ஸ்ட்டு 2 கிலோனா எடுத்தளவை. இது நிறுத்தி அளக்கும் எடுத்தல். இந்த அளவை பெயர். இது என்ன சொல்கிறது? கிலோ சொல்கிறோம் நம்ம. இப்போ கிலோ என்பது அளவை. எடுத்தல் என்னும் அளவை பெயர். அந்த அளவையுள்ள பொருளுக்கு ஆகிடுவது. நிறுத்தி எடுக்கிறோம்ல அளவை, அதுக்கு எடுத்தளவை பெயர். நெக்ஸ்ட்டு முகத்தளவை பெயர். முகத்தளவை ஆகு பெயர். 1/2 லிட்டர் வாங்கு. முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர். அவ்வளவில் பொருளுக்கு ஆகிறது முகத்தல். லிட்டர் சொல்கிறோம். முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர். அந்த அளவையில் பொருளுக்கு ஆகி வருவது. நெக்ஸ்ட் நீட்டளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான். நீட்டி எடுக்கும் நீட்டளவை பெயர். அவ்வளவு நீட்டி எடுக்கும். 5 மீட்டர்னா நீளம் தானே. 5 மீட்டர் வெட்டினான். நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர். அந்த அளவையுள்ள பொருளுக்கு ஆகிறது நீட்டளவை ஆகு பெயர். ஈஸி தான். இப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம். 2 பெற்றால் ஒளிமயம் கேட்டால் எண்ணளவை. 2 கிலோ எடுத்தளவை. லிட்டர் 1/2 லிட்டர் முகத்தளவை. 5 மீட்டர் கிலோ வருது, லிட்டர் வருது, மீட்டர். நெக்ஸ்ட் 5 மீட்டர் வெட்டினான்.
நீட்டுறது. மீட்டர் வச்சு அளக்குறோமா, அதான் மீட்டர்னால் என்னது, மீட்டர் வச்சு அளக்குறோம். நீட்டளவே ஆகு பெயர் சொல்லலாம். அவ்வளோதான்.